இது வந்து கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஒரு கேஏயு பூத்துரான்னு சொல்லும். இது நல்லா ஹாட் கிளைமேட்ல நல்லா வரும். நல்லா இந்த ரவுண்ட் லீஃபோட இப்படி இருக்கும். சரி, ஃப்ளவர். இது வந்து நம்ம அச்சாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். வேல்யூ ஆடட் ப்ராடக்டா. ஆமா, அது ப்ராசஸ் பண்ணி அது பண்ணிடலாம். இது ஃப்ளவர் தான் மெயினா. இதுல விலை அதிகமா இருக்கிறது வந்து ஃப்ளவர் தான். ஃப்ளவர் இதுதான் காய். ஓகே. இப்போ அது ஃப்ளவருமே நிறைய பெருசா இருக்குது இல்லைங்களா? அது ரவுண்ட் லீஃப்ல பெருசா தான். ரவுண்ட் லீஃப்ல பெருசா தான் இருக்குது ஃப்ளவர். ஆமா, இது வந்து ரொம்ப growth கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த ஸ்ரீலங்கன் ஒன். இதுல வந்து இது இப்போ 2.5 இயர் தான் ஆச்சு. ஆனா இது பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 இயர்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப growth-ஆன ஒரு வெரைட்டி இது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண் மரம். இது வந்து நான் இந்த தோட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆண் மரத்தை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த ஆண் மரம் இங்க இருக்கிறது. இப்போ வந்து நம்ம சில தோட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நாற்றுக்கள் வச்சிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஜாதிக்காய் இருக்கும், மரங்கள் இருக்கும். ஆனா அதனுடைய வந்து ஈல்டு கம்மியா இருக்கலாம். ஏன்னா இந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுல வந்து ஈல்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆண் மரங்கள் இருக்காது. ஆனா இவங்க கிட்ட வந்து ஆண் மரங்கள் தனியா வந்து கேட்டாலுமே இவங்க கொடுப்பாங்க. இது எல்லாமே ஆண் மரம் தான். இந்த ஒரு மரம் ஆண் மரம் இந்த தோட்டத்துல. இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா பட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஆண் மரம் வேணும்னாலும் இவங்க கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இதான் இங்க 1 ஸ்டெப் பிளான்ட். 1 ஸ்டெப். அப்போ இது சின்ன பேக்கா இருந்தா உங்களுக்கு கார்லயே வந்து நிறைய நம்பர்ஸ் கொண்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ரேட் கம்மியா இருக்கும். ரேட்டும் வந்து டீசன்ட் பிரைஸில் தான் இங்க கொடுத்துட்டு வருது. அப்போ அதனால இந்த 1 ஸ்டெப் பிளான்ட் வச்சா நம்ம நல்லா கேர் பண்ணா ரொம்ப growth ஃபாஸ்டா வரும். இதெல்லாம் வந்து நீங்களே பட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த மாதிரி பட் பண்ணி ஒரு 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு முளை வந்துடும். அப்போ இது கட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஜாதிக்காய் நர்சரிக்கு வந்திருக்குங்க. இந்த நர்சரியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது தரமான ஜாதிக்காய்களை வந்து உற்பத்தி பண்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஜாதிக்காய் மரங்கள்ல இருந்தே வந்து இவங்க நல்ல ஜாதிக்காய் தைகளை வந்து ஒட்டு வச்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு நர்சரிங்க. இந்த நர்சரியில வந்து ஜாதிக்காய் மரங்களை வந்து எப்படி தேர்வு பண்றாங்க, இவங்ககிட்ட இருக்கிற மரங்கள் வந்து நல்ல மகசூல் இருக்குது, அது இல்லாமல் இவங்ககிட்ட எப்படி நடவு பண்ணுறோம், இதுக்கு உண்டான நோய்கள் பராமரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பலவிதமான ஜாதிக்காய் நாற்றுகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்ல தரமான, அதாவது அதிகமான மகசூல் தரக்கூடிய அதிகமான காய், அப்புறம் ஜாதி பத்திரிகள் எல்லாம் வந்து பெருசாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற வெரைட்டி எல்லாம் வந்து இவங்ககிட்ட இருக்குது. அதுவுமே நீங்கள் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் மெயினாக வந்து உங்களுக்கு ஜாதிக்காய் நாற்றுக்கள் வேணும் அப்படின்னா இவங்ககிட்ட நம்பிக்கையை வாங்கலாம். ஏன்னா ஒரு தரமான ஜாதிக்காய் நாற்றுகள் இவங்ககிட்ட கிடைக்கும். இவங்ககிட்டயே இருக்கிற அந்த மரத்துலேருந்து தான் இவங்க வந்து அந்த பட்டிங் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர், இந்த இடத்தோட பேரெல்லாம் சொல்லிடுங்க. எல்லா விவசாயி நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். என்னோட பேர் வந்து கிருஷ்ணுங்க. நான் பேசிக்கலி ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலியில இருந்து தான் வருது. இங்கே வந்து நாங்கள் மல்டி கிராப் தான் பண்ணிட்டு வருது. அதில் மெயினாக வந்து ஜாதி தான் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. இந்த ஏரியா வந்து வண்டித்தாவளத்துக்கு பக்கம், மீனாட்சிபுரம் பக்கம், பொள்ளாச்சியில இருந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் வரும். என்னெல்லாம் வெரைட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல மெயினா வந்து ஹைபிரிட் வெரைட்டிஸ் மட்டும்தான் நாம பண்ணி வருது. இது வந்து இங்க ஸ்ரீலங்கன் ஒன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இதுல வந்து ஃப்ளவர் பெருசா இருக்கும், ஜாதி பத்திரி பெருசான வெரைட்டி தான் இது. இதுல காய் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும். ஆனா அது ஃப்ளவருக்கு மட்டும்தான் அது பெரிய ஃப்ளவர் கிடைக்கும். பத்திரி தான் அதுல பெருசா இருக்கும். இது வந்து ஸ்ரீலங்கன் 2ங்க. ஸ்ரீலங்கன் 2 இதெல்லாம் ஹாட் கிளைமேட்ல நல்லா வரும். தமிழ்நாடெல்லாம் நல்லா வரும். ஆமா ஆமா, நல்லா வரும். இதுல வந்து காயும் பத்திரியும் ஒரே மாதிரி தான். காய் ஒரு 50 காய்க்கு 1 கிலோ வந்துடும். ஆமாம், அதே மாதிரி தான் பத்திரியும் வந்து பெருசாக இருக்கும். அது ஒரு 3 கிராமும் வரும் இதில். ஆமாம் ஆமாம், நல்ல ஹைபிரிட் வெரைட்டியில் ஒரு வெரைட்டி தான் இது. ஆமாம் ஆமாம், இது ரெண்டுமே எல்லாமே இங்கே வந்து லோ ரேஞ்சில் செட் ஆனது தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாமே லோ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வெரைட்டி தான். இது வந்து கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஒரு கேஏயு பூத்துரான்னு சொல்லும். இது நல்லா ஹாட் கிளைமேட்ல நல்லா வரும், நல்லா ஈல்டும் வரும். ரவுண்டு லீஃப் மாதிரியே வேற ஒன்று தான் இது. ஆமா, இதுல எப்படி காய் பூ எல்லாம் எப்படி இருக்குங்க? இதுவும் இந்த ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஹைபிரிட் வெரைட்டிஸ் தான் சூஸ் பண்ணணும் முதல்ல. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
இப்போ ரவுண்ட் லீஃப் தான் நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கா என்ன? ரவுண்ட் லீஃபும் பூத்துறவும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. சரி. ஆமா. மற்ற இங்க பொள்ளாச்சியில வந்து எல்லாருமே ரவுண்ட் லீஃப் தான் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து சிந்துஸ்ரீன்னு சொல்லுவாங்க. சரி. இது ஒரு வெரைட்டி. இது நல்லா கொத்து கொத்தா காய்க்கும், நல்ல ஈல்டு தரக்கூடிய ஒரு ராகம் தான் இதுவும். இதுவும் தென்னை மரத்துக்கு நடுவிலையும் அதே மாதிரி ஹாட் கிளைமேட்ல நல்லா வரும். ஏற்கனவே இது பொள்ளாச்சியில எல்லாம் பண்ணிட்டு வருது. இது வந்து கிங்குன்னு சொல்லும் ஒரு வெரைட்டி. இதுல காய் மட்டும்தான் பெருசா இருக்கும். காய் ஜாதி இனத்திலேயே இருக்கிறதுல பெருசா இருக்கிற காய் வந்து இதுல தான். ஆமா, பெரிய காயா இருக்கும். ஆமா, ஃப்ளவர் வந்து ஒரு பரவாயில்லாத ஒரு அளவில் ஃப்ளவர் இருக்கும். ஆனா காய் ரொம்ப பெரிய காயா இருக்கும். இது வந்துங்க ரவுண்ட் லீஃப்னு ஒரு வெரைட்டி. இது வந்து நல்லா ஈல்டு வரும். ஃப்ளவரு காய் எல்லாமே பெருசா இருக்கும். இது தமிழ்நாடும் கேரளாவிலையும் நல்லா ஈல்டு தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அது. இதெல்லாம் வந்து நீங்களே பட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க. இந்த மாதிரி பட் பண்ணி ஒரு 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு முளை வந்துடும். அப்ப இது கட் பண்ணி அந்த முளை தான் நம்ம வளர்த்துருங்க. ஆமா ஆமா ஆமா, அதுதான் நம்ம பட்டு தைய அங்க. ஆமா ஆமா, இது வந்து டாப்ல இருந்து தான் எடுக்கணும். ஜாதி மரத்துல இருந்து டாப் ஷூட் தான் சயோனா செலக்ட் பண்ணி அதுதான் நம்ம விட்டு வைக்கிறோம் இங்க. இது வந்து ரவுண்ட் லீஃப் வெரைட்டி, ஒரு வெரைட்டி தான். இதுல வந்து ஒரு காய் இருக்குது, நமக்கு அது பார்ப்போம். இந்த ரவுண்ட் லீஃபோட இப்படி இருக்கும். சரி, ஃப்ளவர். இது வந்து நம்ம அச்சாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், வேல்யூ ஆடட் ப்ராடக்டா. ஆமா ஆமா, அது ப்ராசஸ் பண்ணி அது பண்ணிடலாம். இது ஃப்ளவர் தான் மெயினா. இதுல விலை அதிகமா இருக்கிறது வந்து ஃப்ளவர் தான். ஃப்ளவர் இதுதான் காய். ஓகே. இப்போ அது ஃப்ளவருமே நிறைய பெருசா இருக்குது இல்லைங்களா? அது ரவுண்ட் லீஃப்ல பெருசா தான். ரவுண்ட் லீஃப்ல பெருசா தான் இருக்குது ஃப்ளவர். ஆமா, இது இப்படி கட் பண்ணி இருக்குது பிரான்ச்சஸ் எல்லாமே. அது எதுக்குன்னா நம்ம இது பெரிய மரம் ஆகும்போது நமக்கு இங்க பொறுக்கிறதுக்கும் ரவுண்ட் பண்றதுக்கு எல்லாமே வளம் போடுறதுக்கு எல்லாமே வந்து அது கஷ்டமா இருக்கும். அப்ப அதனால தான் நம்ம அது கட் பண்ணிட்டு வருது. முதல்ல வந்து இங்க எல்லாமே ஃபீல்டு பட்டு தான். அப்படி பண்ணும்போதுதான் நமக்கு இது கட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இது வந்து இங்க ஸ்ரீலங்கன் வன்னு வெரைட்டி தான். இது வந்து நிறைய ஈல்டு இருக்கும். சரிங்க. இதுல இப்போ கிளைமேட் வேரியேஷன்னால மறுபடியும் ஃப்ளவரிங் வந்துட்டு இருக்குது. இங்க பார்த்தா தெரியும். இதெல்லாமே இங்க காயே வந்திருக்குது. அங்க காய் இருக்கு. இதெல்லாமே வந்து காய் தாங்க. ஸ்ரீலங்கன் வெரைட்டி. இதெல்லாமே ஸ்ரீலங்கன் வன்னு தான். இது வந்து ரொம்ப growth கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த ஸ்ரீலங்கன் வன்னு. இதுல வந்து இப்போ 2.5 இயர் தான் ஆச்சு. ஆனா இது பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 இயர்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப growth-ஆன ஒரு வெரைட்டி இது. இதெல்லாமே வந்து ஸ்ரீலங்கனோட மதர் பிளான்ட்டுங்க. இங்க இதுல இருந்து தான் நாம சயோன் செலக்ட் பண்ணி பட் பண்ணிட்டு வருது. இதெல்லாம் இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து தான் நாம பட் பண்றது. இந்த சயோன் செலக்ட் பண்ணி இதுல இருந்து தான் நாம பட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். இதுதான் இங்க டாப் ஷூட் இருக்கும். அது மட்டும்தான் ஜாதியில நம்ம பட் பண்றதுக்கு சூஸ் பண்ணுவாங்க. டாப் மட்டும்தான், டாப் மட்டும்தான் எடுக்கும். இந்த சைட் பிரான்ச்சஸ் ஒன்றும் எடுக்கக்கூடாது, அது கரெக்டா வராது. அப்போ டாப்ல மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு வருது. இங்க தரமான இங்க தான் நம்ம பண்ணிட்டு வருது. டாப்ல இருந்து பண்ணாதான் செடி வந்து நல்ல தரமா இருக்கும் அப்படிங்கிறீங்க? ஆமா, டாப்ல இருந்து வந்தா தான் தரமா அந்த ஒரிஜினாலிட்டியில growth-ஆ வளரும். ஆமா. இது வந்து இங்க ஆண் ஜாதி, மேல் பிளான்ட். இது வந்து போலினேஷன் நடக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம வந்து ஒரு 20 ஜாதி இருந்தா அதுல ஒரு மேல் பிளான்ட் கண்டிப்பா வேணுங்க. அப்பதான் போலினேஷன் ரொம்ப அதிகமா கிடைக்கும். இது வந்து இந்த ஆண் ஜாதியில நிறைய ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1ஓ 2ஓ காய் வந்தா அவ்வளவுதான் இருக்கும். இதுல வந்து நம்ம மேல வந்து பட் பண்ணி இருக்குது. முன்னாடி எல்லாம் இங்க ரவுண்ட் லீஃப் மட்டும்தான் இருந்தது. இது எல்லாம் வந்து ரவுண்ட் லீஃப்ங்க. அப்போ இப்போ ஆண் ஜாதியில வந்து மேல பட் பண்ணி இருக்கிறீங்க. ஆமா ஆமா, அதான் காய்ச்சிட்டு இருக்குது. ஓகே. அப்ப ஆண் ஜாதி வந்து பூ மட்டும்தான் இருக்கும். பூ மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து 20:1 இதுல நம்ம வச்சுட்டு இருக்கணும். ஓகே. 20 மரத்துக்கு ஒரு ஆண். ஆமா ஆமா, அப்படி வைக்கணும். நாம வந்து இங்க ஆண் ஜாதி செப்பரேட்டா கொடுத்துட்டு வருது. சரிங்க. இப்போ ஆண் மரத்துலயும் கூட இந்த மாதிரி நீங்க பட் வச்சு இது பண்ணி கொடுக்கலாம். ஆண் மரம் இருக்குது. டீசென்ட் பிரைஸ்ல நாம தான் இங்க பண்ணிட்டு இருக்குது எல்லாமே. இது வந்து ஆண் ஜாதியோட ஃப்ளவர்ஸுங்க. ஆண் ஜாதியோட ஃப்ளவர்ஸ் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கொத்து கொத்தா ஃப்ளவரிங் பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஒன்றும் காய்க்காது. இதுல வந்து எப்படி தெரியும்னா, நாம டவுட் இருந்தா ஒன்று பறித்து
இப்படி பார்க்கும்போது இது ஒரு ஜீரகம் மாதிரி நீளமா இருக்குங்க. இந்த மாதிரி ஜீரகம் மாதிரி ஒரு அரிசி மாதிரி நீளமா இருக்கும். அதான் மரத்து பூக்குள்ள அப்படித்தான் நமக்கு அது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆமா, இது வந்து காட்டு ஜாதிங்க. இது வந்து மெடிசினல் பர்பஸுக்கு தான் இதுக்கு காயும் ஃப்ளவரும் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து இது பட் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க. ஆமா, இதோட காயெல்லாம் எடுத்து தான் இதுல விதை எடுத்து அதில் தான் பட் பண்ணிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் வேர் பகுதி வந்து இதா இருக்கும் இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்ப டேப் ரூட் இதில் தான் இருக்கும். நம்ம எதனால இந்த காட்டு ஜாதியில பட் பண்றோம்? அதுல வந்து மெயினா டேப் ரூட் இருக்கு. டேப் ரூட்னால தான். பின்ன இந்த வெயிலுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி தான் வெள்ளக்கட்டா இருந்தாலும் ரெசிஸ்ட் பண்ணும். அதனால தான் அது பண்ணிட்டு வருது. இது வந்து ஒரு ஸ்டெப்பான தேய்ங்க. ஒரு ஸ்டெப் ஆனது. ஆமா. அப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பா தேய் எல்லாமே வந்து கண்டிப்பா கேர் பண்ணணும். சரி சரி. அப்ப அதனால நம்ம வந்து இந்த மாதிரி நடணும். நடும்போது நம்ம என்னெல்லாம் வைப்போம்? எத்தனை குழி தோண்டுவோம்? என்ன சைஸ் தோண்டுவோம்? இது வந்து ஒரு 3 அடி குழி எடுக்கணும். ஓகேங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் இது சின்ன பிளான்ட் தானே. அப்ப அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் இது வளம் எல்லாம் போடணும். போற குடி ஆட்டுக்காட்டு இருக்குது இல்ல, அது போடலாம். இல்லன்னா இந்த மாட்டு சாணி இருக்குது இல்ல, அது ஒரு பிடி எல்லா மாசத்துலயும் ஒரு பிடி போட்டாலே ட்ரையா இருக்கிறது. ஆமா, ட்ரையா இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டா போடணும். அதுக்கப்புறம் 1-2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம இயர்லி 1 இல்ல 2 பண்ண போதும். ஆமா, இது வந்து மெயினா நம்ம ஓவரா வளம் போடக்கூடாது. இது வந்து ஜாதி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளான்ட் தான். அதுக்கு ஓவரா வளம் போட்டா அது வேற எல்லாமே வந்து அழிஞ்சு போய் அப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம பிளெயின் மண்ணில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இயற்கை உரம் ஃபர்டிலைஸ் பண்ணா நமக்கு அது ரிசல்ட் அப்படி வந்துடும். நல்லா இருக்கும். இது வந்து ஒரு சின்ன செடி தான். சரிங்க. அப்ப நானும் வந்து இங்க 1 ஸ்டெப் பிளான்ட் தான் வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ 1 ஸ்டெப் பிளான்ட் வச்சா இந்த மாதிரி கொஞ்சம் ஷேடு கொடுக்கணுங்க. ஒண்ணு இல்ல கிரீன் நெட் இருக்குது இல்ல, அதுல கொஞ்சம் வைடா ஒரு ரவுண்டுல அப்படி போடணும். இல்லன்னா இத மாதிரி மட்டையெல்லாம் வந்து இப்படி இந்த ஹைட்ல, ஆமா ஹைட்ல வந்து ஒரு ரவுண்டுல வெயில் கொள்ளாம இருக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் கேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மழைக்காலத்துல எடுத்து விட்டா அப்படியே ஏறி வந்துடும். இந்த மாதிரி பண்ண ஒரு 2.5 இயர்ஸ் ஆனா ஒரு ஸ்ரீலங்கன் ஜாதி அங்க இருக்குது நமக்கு பார்ப்போம். வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மட்டையெல்லாம் வச்சிருக்கு இல்ல, அதெல்லாம் மட்டையெல்லாம் இப்போ எடுத்துருக்குது. இப்போ இந்த மழை காலத்துல எடுத்தது. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இனி இதுக்கு வந்து ஷேடு தேவையில்லை. அப்ப நம்ம நல்லா பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இதுதான். இதுல வந்து ஒரு 2.5 இயர் ஆயிருக்குது. இது வந்து ஸ்ரீலங்கன், அதனால தான் ரொம்ப growth இருக்குது. சரி சரிங்க. இதெல்லாம் காய் இப்போ வந்து இருக்குது. ஓகே. இப்போ இந்த 2.5 வருஷம் ஆன தைக்குமே அதே இயற்கை உரம் தான். ஆமா, நாம இங்க ஜாதிக்காயில வந்து எப்போதுமே இயற்கை வளம் தான் பெஸ்டா இருக்கும். இதுக்கு ஏதாவது நோய்கள் ஏதாவது வருமா? நோயோட நான் வந்து இங்க ஒண்ணுமே இதுவரை வந்தது கிடையாது, பண்ணல. ஜாதிக்காய்க்கு எந்த நோய் வராது, ஒரு இதுவும் ஸ்ப்ரே பண்ணல. ஸ்ரீலங்கன் வெரைட்டி தாங்க. காயெல்லாம் வந்து நல்ல growth இருக்குது. 2.5 வருஷத்துலயே காய்க்க. ஆமா, 2.5 வருஷத்துலயே வருது. நல்லா பார்த்தா 2வது வருஷத்துலயே காய்க்கும். எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம். இதான் இங்க 1 ஸ்டெப் பிளான்ட். 1 ஸ்டெப். அப்ப இது சின்ன பேக்கா இருந்தா உங்களுக்கு கார்லயே வந்து நிறைய நம்பர்ஸ் கொண்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ரேட் கம்மியா இருக்கும். ரேட்டும் வந்து டீசன்ட் பிரைஸ்ல தான் இங்க கொடுத்துட்டு வருது. அப்ப அதனால இந்த 1 ஸ்டெப் பிளான்ட் வச்சா நம்ம நல்லா கேர் பண்ணா ரொம்ப growth ஃபாஸ்டா வரும். இது கொண்டு போனதே அப்படியே வைக்கிறது தான். ஆமா, கொண்டு போய் அப்படியே வைக்கலாம். பிளான் பண்ணலாம். ஓகே. இப்போ உங்ககிட்ட நாற்றுகள் வாங்கணும்னா எப்படி? உங்க புக்கிங் மூலியமா எப்படி பண்ணலாம்? ஆமா, நம்ம வந்து புக்கிங் எடுத்துட்டு இருக்குது. சரி, அவங்க நேர்ல வாங்க வந்தது இங்க இருந்தா உங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போகலாம். பல்கா வேணும்னா புக் பண்ணணும். அது நான் ரெடி ஆகும் போது கால் பண்ணி சொல்றேன். அவங்க அப்படியே வந்து எடுத்துட்டு போகுது. அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஜாதியில எல்லா வெரைட்டிஸுமே இங்க மேக்சிமம் இருக்குதுங்க. அந்த மாதிரி இப்போ பாக்கு வெரைட்டிஸ்ல வந்து இன்ட்ரசிமங்களா, சதமங்களா அப்படின்னு இப்போ பண்ணிட்டு வருது. அது நல்ல மொஹிதி நகர் இருக்குது. அது எல்லாமே நல்ல வெரைட்டி தான். ஜாதிக்காய் நடவு அப்படிங்கிறது எப்படி, எத்தனை அடி கேப் விடணும்? இது வந்து ஒரு 30 ஃபீட்ல வச்சா ரொம்ப ஐடியலா இருக்கும். அப்போ இப்போ தென்னைமரத்து 4 தென்னைமரத்துல நடுவில் தான் இப்போ வச்சுட்டு இருக்குது. அப்போ தென்னைமரத்துல மட்டை வீழ்ந்தா ஒடிஞ்சிடும், காயெல்லாம் விழுந்துடும். அப்போ அது 2nd 3rd குவாலிட்டிக்கு தான் அது போகும். அப்போ அதனால நம்ம டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா நல்லா இருக்கும். 30 ஃபீட் தான் பெஸ்ட். 25ல இருந்து பண்ணிட்டு இருக்குது. ஆனா
நான் சஜஸ்ட் பண்றது வந்து 30 feet தான். இவ்வளவு நேரம் நீங்க பட் பண்ற அந்த நாற்றுகள் எப்படி நாற்றுகள், அதாவது உங்களுடைய மரத்தை காமிச்சிங்க, நீங்க எந்த மாதிரி ஜாதியில இருந்து பட் பண்றீங்க அப்படிங்கிறதும், நீங்க ஒரு தரமான நாற்றுகள் தான் உற்பத்தி பண்றீங்க அப்படிங்கறதை காட்டியிருந்தீங்க. ஆமா, கண்டிப்பா தரமானது மட்டும்தான் இங்க கொடுத்துட்டு வருது. அதுவும் ரொம்ப டீசென்ட் பிரைஸ்ல குவாலிட்டி பிளான்ஸ் தான் இங்க சேல் பண்ணிட்டு வர நர்சரி வந்து எல்லாரும் விசிட் பண்ணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அப்போ ஓகே, வாங்க தாராளமா, ஆல்வேஸ் யூ ஆர் வெல்கம் டு மை நர்சரி. ஓகே, அப்போ உங்க தகவலுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வர்ற விவசாயிக்கும் இதே மாதிரி எப்படி எல்லாம் வைக்கணும், எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி காட்டியிருங்க. ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நர்சரி வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள இருக்குதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இங்க வந்து ஜாதிக்காய்கள் வந்து பல விதமான வெரைட்டி இருக்குங்க. உங்களுக்கு தேவையான வெரைட்டியை நீங்க சூஸ் பண்ணி இவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆர்டர் பேர்ல இவங்க வந்து உங்களுக்கு நர்சரியில எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாம ஒரு ஜாதிக்காய் தோட்டத்துல எப்படி எல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற அந்த இலவசமான அந்த பராமரிப்பு எல்லாம் வந்து இவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ஜாதிக்காய் நாற்றுகள் கொண்டு போய் நட்டினதுக்கு அப்புறமா எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறத இலவசமா இவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தேவையான ஜாதிக்காய் நாற்றுக்களை நீங்க புக்கிங் பண்ணி இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஒரு தரமான நாற்று, ஒரு தரமான மரம், நம்ம விவசாயிக்கு அதிகமான காய்ப்புகள் உள்ள மரங்கள் வந்து இவங்க கிட்ட இருக்கு. என்னெல்லாம் வெரைட்டி வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.